கிளிநொச்சியில் நாங்கள் ஒரு ஹோட்டல் வாங்கியிருக்கிறோம். அந்த ஹோட்டலை வந்து நாங்கள் நடத்த போகிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செஃப் என்ன சமைக்கக்கூடிய கொத்து ரைஸ் போடக்கூடிய ஒரு செஃப் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு வேலைக்கு தேவை. இவ்வளோ காலம் வந்து உங்கள்கிட்ட சொல்லலை என்ன இது வந்து நாங்கள் இப்படி திறக்கப்பன்னு சொல்லிட்டு இது எல்லாருக்கும் வந்து ஒரு செப்பரேஷன் எல்லாம் ஹோட்டல் வாங்கி நடத்தணும் அப்படின்றது வந்து எனக்கு பெரிய ஒரு கனவாக இருந்தது. அதை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அந்த ஹோட்டலில் வாங்காமல் கிளிநொச்சியில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் மனுஷன் வந்து என்னடா ஹோட்டல் வாங்கியிருக்கான் கிளிநொச்சியில் கடவுளே. 103.4 103.6 என்ற சூரிய நிலவரிசனோடாக விடிய இரவு சூரிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்காங்க. அப்புறம் என்ன கரோட்டத்தை எடுத்துனீங்களா? அப்புறம் ரத்தம் நான் தேடி தந்துடுற மாட்டையில் நான் வேறு இருந்தோம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் பயங்கரமான வேலைகள் என்ன வேலை இருந்தாலும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் இந்த வேலைன்றதை விட வேலை எப்படி வந்தேன்னு தெரியாது என்ன அப்படி தான் வேலை வந்தது. நான் உங்களுக்கு சொன்னமா வந்து எங்களோட இந்த கம்பெனியில் இந்த வாகனங்களுக்கு வந்து டீசல் பெட்ரோல் அடிக்கின்ற பொறுப்பு வந்து நாங்கள் யாரை கொடுத்துருக்கோம்? மிஸ்டர் சனுஷ்கனுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 7:30 வாகனத்துக்கு டீசல் அடிக்கிறதுக்கு ஒரு களுவாஞ்சுடிக்கு வந்துட்டார். சனி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து எங்களோட ஆஃபீஸ் வந்து உண்மையிலேயே க்ளோஸ் என்ன. ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து வேலை இருந்தது. தம்பிக்கு வந்து கோல் அடிச்சேன்னு தம்பி எங்கடா நிற்கான்னு சொல்லிட்டு அண்ணா அப்படி எனக்கு டீசல் அடிக்க வந்து நான் அங்கே நிற்க சொல்லிட்டு சரி தம்பி நீ நில்லு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஞ்ச பாருங்க மகளே ஜம்ப அதாவது பல்லு தெரித்து மூங்குற இல்லையாடா நீ கழுவுண்ண சும்மா அவ்வளோதானே. ஓகே அதாவது டீசல் அடிச்சுட்டு வாரதானே சொல்லிட்டு வந்தவன் டீசல் அடிச்சுட்டு வாரன்னு சொல்லிட்டு வந்தவன் பாருங்க மக்களே இப்படி இதே உடுப்போட ஆஃபீஸில் காலையில் 7:30 வந்த நீ இப்போ எத்தனை மணி? 8 மணி ஆகுது. கிட்டத்தட்ட 12 மணித்தியாலும் அப்படி வந்து இருந்தவன் அந்த அளவுக்கு என்னடா வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் வந்துட்டு அதாவது எங்கள்கிட்ட அந்த வேலைகளை வந்து இலகுவாகிறதுக்கு நாங்கள் டிஜிட்டல் என ஒரு முறையை வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். நாங்கள் அது நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். ஆனால் விலகாலம் வந்து எங்கள்கிட்ட இல்லை. வேலைண்டா வேலை அப்படி ஒரு வேலைண்டைக்கு நானும் காலையில் வந்து ஒரு 8:30 ஏன்னா 8:30 நான் போனான் போயிட்டு இப்போவும் அந்த 8 மணி ஆகுது. கிட்டத்தட்ட 12 மணித்தாலும் ஆஃபீஸில் இருந்தாங்க. நகரவே இல்லை என்ன தாப்பியா கொஞ்சம் கூட நகரம் இல்லை. என்றால் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த டிஜிட்டலில் வந்து கொண்டு வரணும் ஈஸியாக்குறதுக்கு. இப்போ இது வந்து இப்போ கால் பண்ணி ஒரு ஆள் யாராவது புக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர் வந்து கம்ப்யூட்டரில் வந்து நோட் பண்ணாமல் சும்மா என்ன ஒரு கொப்பிலையும் ஃபோன்லேயும் தான் வந்து நோட் பண்ணி வைக்கிறது. ஆனால் அது வந்து நிறைய கஸ்டமர்களை வந்து நாங்கள் இழக்க வேண்டி வரும். அப்போ நாங்கள் அந்த புக்கிங் சிஸ்டம் என்ன புக்கிங் பண்ணுறது இந்த டிரைவரை வந்து அட் பண்ணுறது வாகனங்களில் அந்த அட் பண்ணு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரை ஒரு அப்டேட் பண்ணி நாங்கள் இன்றைக்கி அந்த வேலையை நாங்கள் இது பண்ணாங்க. ஆனால் முடியலை, கம்ப்ளீட்டாக முடியலை. காரணம் என்ன சொன்னால் எல்லாத்தையும் வந்து அட் பண்ணணும். இலங்கையில் இருக்கக்கூடிய இடங்கள் அப்போ இடங்கள் நாங்கள் அட் பண்ணக்கூடிய உதாரணத்துக்கு கட்டுநாயக்கா விமான நிலையம் களுவாஞ்சூரிலிருந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு ஒரு பேன் ஒன்று போகணும். ஒரு சீட் ஒன்று புக் பண்ணான்னு சொன்னால் டேட் அதுக்கப்புறம் டைம் எத்தனை சீட் உங்களுக்கு வேணும் அவர் பேரில் சீட்டை போட்டு இப்போ 2 சீட்டுக்கு மேலே சொன்னால் அட்வான்ஸ் வாங்கணும். நான் சொன்னேன் தானே அட்வான்ஸ் வாங்கணும். ஒரு ஆளுண்டா வந்து இப்போ புக் பண்ணுறாங்கண்டா வாங்க தேவையில்லை. நாங்கள் வந்து புக் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே ஆனால் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண உடனே அவர் ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போகும். நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்த உடனே அவருக்கு அந்த மெசேஜ் போகக்கூடிய அந்த சிஸ்டம் தான் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். நார்மலாக இப்போ நீங்கள் ஹோட்டலில் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் ஒன்று போட்டு நீங்கள் புக் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்ம் பண்ணக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். நீங்கள் புக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு இந்த சீட் வந்து இதே நம்பர் உங்களுக்கு நீங்கள் லைனில் இருந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் அது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 25-30 நாள் செஞ்சுருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றும் இன்றைக்கு செஞ்சுருக்குள்ளே எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வரும் அதுக்குள்ளே இதையும் வந்து அட் பண்ணுங்க. இன்றைக்கு தான் வந்து நாங்கள் அதுக்கான கூகுளில் போயிட்டு voiceofmanusian.com என்று அடித்தா அது வந்து எங்கிட்ட அந்த இது வரும் அந்த அப்பா இருப்பனே அப்பில் வந்து அது நீங்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய ஐடியாவை கொண்டு வருது. என்னால் அதை நான் சொல்லிக் கொடுறேன் மெல்ல சொல்லிக் கொடுறேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்குள்ளே அதாவது அந்த சர்வர் டொமைன் என்ற ஒன்று வாங்கணும். அந்த சர்வர் நான் நினைக்கிறேன் இந்த 1 வருஷத்துக்கு மட்டும் அந்த 2 வருஷம் பாவிக்கிறதுன்னு 2 வருஷம் நம்ம காசு கட்டாமல் பாவிக்கணும்னு சொன்னால் வந்து கிட்டத்தட்ட
டாலரில் வந்து ஏதோ எவ்வளோதான் $108 $108. பிறகு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அந்த டொமைன்ன்ற இது வாங்கினாங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு $39. மொத்தமாக வந்து இலங்கை காசுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 50,000 கூட வந்ததுண்ணே. 50,000 இனி அந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறவருக்கு வந்து அது வேற ஒரு தொகை. அது எவ்வளோ நான் பிறகு வந்து சொல்கிறேன். அப்போ இந்த காசை கொடுத்து நாங்கள் ஏன் கிரியேட் பண்ணுறோம்னு சொன்னால் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. என்ன நன்மை இருக்குன்னா, முதலாவது நன்மை நான் சொல்லிக்கொள்கிறேன். எங்களுக்கு இந்த புக்கிங் வந்து இதில் வந்து நிறைய கேன்சல் ஆகி போகிறது. நிறைய பேர் வாரவங்கள் அவங்க இங்கே வந்தால் வந்து போய் சமாளிச்சு வந்தால் வந்து நிறைய பேருக்கு சீட் இல்லாமல் போகிறது முதலாக விஷயம் என்ன. அதனால ஒரு கஷ்டமாக இருக்கும். அதை விட நான் அன்றைக்கு எங்களோட மேனேஜர் இருந்து நாங்கள் கொண்டு ஒத்து கவனிச்சினாங்க. என்னென்றால் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னம் இந்த சிஸ்டம் எல்லாம் இல்லாதால அது வந்து லோட் ஆகும் அப்படின்றதுக்காக வந்து அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், இன்றைக்கு வந்து 6ஆம் தேதி தானே மக்களே. அப்போ இன்றைக்கு வாராங்கன்னு சொன்னால் அவங்க வந்து 25ஆம் தேதிக்கு 2 சீட் வேணுமென்று புக் பண்ணால் இவர் என்ன செய்கிறான்னால் ஒரு 3 நாளைக்கு முந்தி வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றான். நான் பார்த்துருந்தேன்னா 3 நாளைக்கு முந்தி வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றான். அப்போ எனக்கு புரியலை ஏன் இது அப்படி அனுப்புகிறான்னு சொன்னால், அது அந்த 3 நாளைக்கு முந்தி வந்தால் தான் எல்லாத்தையும் எழுதி அந்த இதாக வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன். நான் இந்த இதை நான் செய்ய கொடுத்துட்டேன், ஆனால் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிலாம் யோசிச்சேன் நான். ஏன்னா அவரால் அந்த கண்ட்ரோல் பண்ண இயலாது. நிறைய வந்து நாங்கள் புக் பண்ண மாட்டேன், எனக்கு எத்தனை புக் பண்ணிக்க மாட்டேன் தெரியா அப்படின்றதால யோசிச்சானே எனக்கு தெரியல. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ இன்றைக்கு அப்போ ஏற்கனவே சொல்லியாச்சு, சனி ஞாயிற்றுக்கிழமை இதான் வேலை ப்ரோ, இதை நாங்கள் அப்டேட் பண்ணி தரோம் உங்களுக்கு செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு பிசி என்ன கம்ப்யூட்டர் பிசியில் வந்து அப்டேட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு காலையில் 9 மணிக்கு வந்தவர். அதுக்கப்புறம் வந்து என்ன முடியலை, வேலை முடியலை, நாளைக்கும் வேலை இருக்குது. இப்போ சொன்ன மாட்டிகள் இப்போ 8 மணியா அதுன்னு 8 மணி தான் வந்திருக்கிறோம். காலையில் நான் ஒரு 9 மணி போனேன், சனவில் 7:30 போயிட்டானே. அப்போ இவ்வளோ நேரமாக இருந்தால் அந்த வேலை என்ன முடியலை. அந்த சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரக்கலாம் வந்து எங்களுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும். அந்த புக்கிங் எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதில் வந்து என்ன விஷயங்கள் வரும்னு சொன்னால், இப்போ களுவாஞ்சுடி டு கட்டுநாயக்கா அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 3000 1 சீட்டுக்கு வந்து 3000. பேனுக்கு வந்து களுவாஞ்சிலேருந்து ட்ரொப்பிங் யாராவது ஃபுல்லாக பேனை வந்து ஹையர் பண்ணி களுவாஞ்சிலேருந்து கட்டுநாயக்கா விமான நிலையம் போகிறாங்கன்னு சொன்னால் வந்துட்டு 21,000. அங்கேருந்து யாராவது வராங்கன்னா 45,000. அந்த அப்படி ஏன்னா நாங்கள் போகிறதுக்கு 3000, பாரத்துக்கு 6500 சரியோ. அப்போ தனியாக வந்து புக் பண்ணாங்கன்றால் அதான் சிஸ்டம் அப்படி தான் வரும். அப்போ அப்படி இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். நாங்கள் அந்த லொக்கேஷன் வந்து அட் பண்ணக்குள்ளே இப்போ களுவாஞ்சுடி டு கட்டுநாயக்கா நாங்கள் லொக்கேஷன் வந்து அட் பண்ணி நாங்கள் அதில் கிரியேட் பண்ணி வச்சோம்னு சொன்னால், விலையை போட்டு வச்சோம்னு சொன்னால், அந்த லொக்கேஷனுக்கு போடக்குள்ளே வேணாண்டுக்குள்ளே வந்து அதில் விலையெல்லாம் வந்துடும். என்ன விலையெல்லாம் வந்துடும். இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை எங்களுக்கு புதுசு என்ன, இதை வந்து ஸ்டாப் பண்ணி செய்கிற எங்களுக்கு புதுசு. இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து ஹோட்டல்ஸ் இருக்கும், சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களோட விலை பட்டியலாம். இதை கொடுத்த உடனே அதை ஸ்கேன் பண்ண உடனே எவ்வளோ காசு பில்லு அப்படி வாரமாக வந்து அந்த சிஸ்டம் வந்து நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் அதில் வந்து இப்போ இன்றைக்கு ஒரு வாகனம் போகணும்னு சொன்னால் டிரைவர் எவ்வளவு எவ்வளவு, அவரோட சாப்பாட்டு காசு எவ்வளவு, பார்க்கிங் காசு எவ்வளவு, ரோல்கேட் காசு வந்து எவ்வளவு, அடுத்து வந்து தண்ணி போத்தல் வாங்கி கொடுத்த காசு எவ்வளவு, ஏன்னா பிஸ்கட் பேக்கெட் வாங்கி கொடுத்த காசு எவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அதில் நாங்கள் இன்வாய்ஸ்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே வந்து அட் பண்ணி வச்சோம்னு சொன்னால் வந்துட்டு கடைசியில் வந்து எனக்கு காட்டும் இது எல்லாம் முடிய வந்து ப்ராஃபிட் என்ன மாதிரி ஏன்னா இப்படி அப்படின்ற விஷயங்கள் வந்து காட்டும். அதை தாண்டி இப்போ நாங்கள் புக் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த டிஸ்பிளே இருக்குது தானே. முதலாவது அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கும் பெண்டிங்னு காட்டி கொண்டு இருக்குன்னு டிஸ்பிளேயில் வந்து அந்த புக்கிங்குள்ளே போனோம்னு சொன்னால் வந்துட்டு பெண்டிங் 25ஆம் தேதி பெண்டிங், 23ஆம் தேதி இத்தனை 10 பேர் ஆட்கள் வந்து புக் பண்ணியிருக்காங்க, என்ன 12ஆம் தேதி இத்தனை பேர் ஆக்கிருக்கான்னு சொன்னால் அப்போ டிஸ்பிளேயில் முன்னுக்கு பார்க்கக்குள்ளே வந்து விளங்கும். யாராவது வந்து கேட்குறாங்க முன்னுக்கு வராங்கன்னு சொன்னால் 3ஆம் தேதி போகணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பெண்டிங்கில் பார்க்குறேன், பெண்டிங்கில் 3ஆம் தேதி சேச்சில் இருக்கா, டேட் அடிச்சோம்னு சொன்னால் அன்றைக்கு வந்து புக்கிங் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து புக்கிங் பண்ணி வைக்கிறேன்னு. 10 நாளைக்கு முந்தைய எங்களுக்கு ஒரு வாகனம் இங்கே இருந்து வலிக்கிறதுக்கு ஒரு 7 பேர் ஆட்கள் வேணும்னு சொன்னால் 25 நாட்களுக்கு முன்னாடி வார ஆட்களே 7 பேர் ஆட்கள் வந்துடுவாங்களேன்னு, வந்து நேரடியாக வந்து பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து கால் பண்ணி புக் பண்ணுவாங்க, இனி அங்கேருந்து வார ஆட்கள் புக் பண்ணுவாங்களேன்னு, எப்படியோ வந்து எங்களுக்கு கஷ்டமாக வந்து சேர்ந்துருவாங்க. அப்போ அந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்கு எங்களுக்கு முடிக்கல. என்னென்ன இவ்வளோ நேரம் ஆயிடுத்து, யாருமே வந்து கோவிக்காதீங்க. இந்த 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஏன்னா எல்லாம் ஈஸியாக இருந்தானே, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து ஒழுங்காக நாங்கள் செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் இங்கே தாண்டி வந்துட்டோம். ஆனால் வந்து பார்மசியில் வந்து ஒரு மருந்துண்டு வாங்கி தர சொல்லி வீட்டிலேருந்து அனுப்பியிருந்தவங்க, அதாவது பக்கத்து வீட்டு காராக்கள் வந்து அனுப்பியிருந்தவங்க காட்டுறோம் போருங்க. அது என்ன சின்ன பிள்ளைக்குரிய மருந்து இந்தா தெரியுதோ, இது சின்ன பிள்ளைக்கு கொடுக்குற ஒரு மருந்து ஒன்று சரியோ. இந்த மருந்து வாங்கி சொன்னோங்கன்னா மறந்துனாப்பேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக்களே இன்னொரு விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியும், இது ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக்களே இன்னொரு விஷயத்த வந்து நான் ஞாபகப்படுத்த வேண்டும், இது ஒரு சந்தோஷமான விஷயம்.
கிளிநொச்சியில் நாங்கள் ஒரு ஹோட்டல் வாங்கியிருக்கிறோம். அந்த ஹோட்டலை வந்து நாங்கள் நடத்த போகிறோம். அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செஃப் என்ன சமைக்கக்கூடிய கொத்து ரைஸ் போடக்கூடிய ஒரு செஃப் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு வேலைக்கு தேவை. அப்போ ஏற்கனவே இருக்காங்க, இன்னொரு ஆள் வந்து முக்கியமாக வந்து தேவை. அப்படி உங்களுக்கு யாராவது இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க, உங்களுக்கு நல்லா சமைக்கக்கூடியவங்க, கொத்து போடக்கூடியவங்க, ரைஸ் போடக்கூடியவங்க இல்லை யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் இவ்வளோ காலம் வந்து உங்கள்கிட்ட சொல்லலை ஏன்னா இது வந்து நாங்கள் இப்படி திறக்கப்புன்னு சொல்லிட்டு இது எல்லாருக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் சொல்லலாம். என்னால் ஹோட்டல் வாங்கி நடத்தணும் அப்படின்றது வந்து எனக்கு பெரிய ஒரு கனவாக இருந்தது. அது வந்து இப்போ நிஜமாகுது, எனக்குள்ளே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அந்த ஹோட்டலில் வாங்காமல் கிளிநொச்சியில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னும் ஒரு சந்தோஷமான காரணம் இருக்குது என்று சொல்கிறதுக்கு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. என்னடா மக்களே, எனக்கு தெரிஞ்ச அம்மாரால் வந்து இப்படி கேட்டிருந்தாங்க, கிளிநொச்சி வட்டக்கச்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹோட்டல் உண்டுன்னு அப்போ திறக்க போகிறாங்க, புதிதாக வந்து திறக்க போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சமைக்கக்கூடிய கொத்து போடக்கூடிய ரைஸ் போடக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த தொலைபேசி இருக்கிறதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட சம்பளம் என்னமான்னு சொல்லுவாங்க, உங்களுடைய அந்த கெப்பாசிட்டிலாம் பார்த்து உங்களை வேலைக்கு வந்து எடுப்பாங்க. யாராவது நல்லா சமைக்க தெரிஞ்சு நீங்கள் ஹோட்டலுக்கு வந்து ஆட்கள் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஹோட்டல்லாம் வந்து ஆரம்பிக்கணும்ன்றது வந்து ஒரு கனவாக இருந்தது, அது கனவாகவே போயிட்டு. என்ன இல்லை அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்லாம் வந்து ஆரம்பிக்கல. அதே என்ன நம்மளோட பே வந்து மாறி போயிட்டேன்னு. அதாவது என்னத்தான் ஆசைப்படல, அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் செய்யணும் சொல்லிட்டு ஆசை இருந்தது. ஆசைகள் மட்டும் போதாது, ஏன்னா அதுக்காக எல்லாமே வேணும், காசு வேணும், அடுத்த டைம் வேணும், எல்லாம் வந்து முக்கியமாக தேவை. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு காலம் வரக்குள்ளே எல்லாம் செய்யலாம். இந்த வீடியோ கூட இந்த சீரியை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே பார்க்காம போகிறார்கள் இருப்பாங்க. அவங்க கூட இந்த சீரியோ தமிழில் பார்த்து போட்டு அனுஷன் வந்து என்னடா ஹோட்டல் வாங்கியிருக்கான் கிளிநொச்சியில், கடவுளே இங்கே ட்ராவல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்காம நல்ல காசு நின்று விளையாடுது அனுஷனுக்கு. என்ன இப்படி தான் வந்து சனம் யோசிக்கும். ஆனால் நம்ம படுற பாடு நமக்கு முன்னாடி தெரியும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அந்த ஹோட்டலுக்கு சமைக்கக்கூடிய ஆட்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். இந்த ஃபார்மசி பாருங்கள், இது போகிறதில் இருக்குது இந்த ஃபார்மசி. அப்போ நாங்கள் போயிட்டு அவ்வளோ வாங்கிட்டு வரோம் அந்த மருந்தியா பாருங்க. இதான் வந்து அந்த ஃபார்மசி. நாங்கள் களவஞ்சில தாண்டி வந்துட்டோம், ஆனால் இது வந்து பக்கத்தில் இருக்கிறபடியெல்லாம் இங்கே போய்ட்டு வாங்க அப்புறம் இருக்கான்னு கேட்போம். சரியோ, உள்ளுக்குள்ளே போயிட்டு வரோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க, அனுமதி கேட்க வேண்டாம், அனுமதி கேட்டு தான் போகணும். எங்களுக்கு கருவாட்டு ரத்தம். ஓ, பீரியில் காட்டி தான் இருக்கா பாரு, அது சரியா? ஓ, எடுத்துக்கொண்டா இருக்கும், எடுக்க போறல எடுத்துக்கொண்டா இருக்கு. விலகல கடவுளே, கொஞ்சம் டைட்டா வாங்கினாவே எடுத்துருவோம் நாம். இது என்னடா பாய்? இது சாமா வியட்நாம்ல இருந்து. வியட்நாம்ல இருந்து என்ன சாமாடாவை? அடிச்சா உடம்பு சூடு இருந்து எல்லாம் குறைஞ்சி சரியான பதத்துக்கு வரும். உடம்பு சூடு இருந்து எல்லாம் குறைஞ்சி சரியான பதத்துக்கு வரும். பிலானி கடை மோசமா கிடக்கு பிலை. இதுக்கு நீங்க மக்கள் இதை பார்த்தோம், நீங்க எவ்வளவு விலை நினைக்கீங்க? ஒரு சோடாமா இருக்கு, ஒரு 50 ரூபா 150 ரூபா வர பண்ணி யோசிப்பாங்க. ஆனா இதெந்த உண்மையான விலை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு 580 ரூபா, 590 ரூபா. ஏதாவது இது 4 வாங்குறோன்னு சொன்னா ஒரு மனுஷன் காலையில இருந்து பின்னேரம் மட்டும் வரும்போது தான் 4 வாங்கி குடிக்கலாம். ஏன்னா அவன் இதை வாங்கி குடிக்கிறதுக்கு இந்த 590 ரூபாய்க்கு ஆக்கள் எங்க நிக்க கொண்டு இருந்தானே முக்கியமான இடத்துல நிற்பாங்க, அவங்க கோயிலில் நிற்பாங்க, என்ன இரவு கோயில் அதில் நிற்பாங்க. உண்மையிலேருந்து இதெல்லாம் என்னென்ன விலையில் போகுது இப்போ? முதல் போனதெல்லாம் சோடா போத்தல் காட்டுவோமா? இப்போ அந்த சோடா போத்தல் தானே கொக்கோ கோலா 300 எவ்வளோ? முந்தி வந்து என்ன தெரிஞ்சு இந்த சோடா போத்தல் இலங்கையில் யாராவது முதல் இருக்கக்குள்ள எவ்வளோ போனது அப்படின்றத வந்து வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு தெரியாது, நம்ம இப்போ என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த கொக்கோ கோலா அவங்கள தெரியும் நினைக்கிறேன். பெண்டா இருக்குமே, ஃபெண்டாவும் எவ்வளோ போனது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச காலத்தில்? இது 500 ரூபா உண்டு பாருங்க. ஆனால் பாருங்க, இது எவ்வளோ பெருசா இருக்கு, இது சின்ன இது எவ்வளோ சின்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. இது வந்து 590 ரூபா, இதை பார்த்தீங்கன்னா 500 ரூபா பாருங்க. இன்ஜின் அழகு. ஆனால் இதில் டேஸ்ட் எது நல்லா இருக்கும்? 590 ரூபா அப்படி இருந்தீங்களா?
கடவுளே. நாங்க ரைவணி பார்க்கல தானே. சரி இதை பாருங்களேன். மோர் மோர் புரிச்சல் கொஞ்சம் தயிர் நான்ல இருக்கு, கொஞ்சம் அல்சர் இருக்கு. எது புளிப்பு கூடியா மனுஷன் உடனே இருந்து செஞ்சு அப்புறம் வந்து டக்குனு செய்ய மாட்டாங்க. ஏன்னா இதை கவர் பண்ணி பேக் பண்ணி அதே பாலை நம்மகிட்ட இருந்து பால் எடுத்து அதை உற்பத்தி பண்ணி நமக்கு விற்கிறாங்க. அதான் பிஸ்னஸ் தானே. டஸ்ட்பின் எங்க இருக்கு? தயிரை தான் குழப்பி வச்சுப்பாங்க. நஞ்சு மயக்கா இப்ப இந்த வெள்ள நஞ்சு மயம் இருக்கு. இந்த படங்கள்ல குடிக்கக்குள்ள காட்டும் வெள்ள நஞ்சு இது போது தெரியுமா, அதே மாதிரி தான் இருக்கு. இதுல அப்படி இருந்தா ரியல் தயிர் தான். ஓ அப்படி இருக்கு, அப்ப ரியல் தயிர் மாதிரி தான் இருக்கு. நம்ம அடி அடி நல்லா அடி. என்னம்மா கரோட்டை ரத்தம் எடுத்துனீங்களா? அப்புறம் ரத்தம் நான் தேடி தந்துடுற மாட்டே இல்லை. மாட்டு இல்லை கருவாட்டு ரத்தம். கடவுளே. இது என்னது கொடுக்குற? இது என்னது கொடுக்குற மருந்து? இது சின்ன பிள்ளைகளுக்கு வயிற்றுக்குள்ள ஊத்தினா கொடுக்க மருந்து மக்களே. இது ஒன்று தாங்களா? அது எங்க இருக்கு? இதாக்கிட்டா சேம். ஓகே 760 ரூபாண்ணே. அங்கே கொடுத்த சரியா? ஓகே அங்கே கொடுக்கணும். ஒரு சின்னக்கு நாள் கருவாட்டு ரத்தனா. ஆனா மெலிஞ்சிட்டே. ஆ அப்படியே சே உண்மையாவா மெலிஞ்சிருக்கீங்க. கருவாட்டு ரத்தம் நீங்க எடுக்க போக்குள்ள உடம்பா இருந்தீங்க, இப்ப எடுக்க போய் களைச்சிட்டீங்க. நீங்க முடிவெட்டி இது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எவ்வளவு இதுல வந்து நான் இன்னொன்று பார்த்துட்டா பை இது சர்வத்து 5 உள்ளுக்கு இந்த கசாய போட்டு ஒரு ஜூஸ் அடிச்சுட. சரி இது 590 ரூபா. இந்த போத்தலை தங்காஸ் இதை பாருங்க. 2280 ரூபாடா இது. இதுக்குள்ள முந்திரியம் இதையும் தேரையும் மிக்ஸ் பண்ணி பாதாம் இதெல்லாம் போட்டு போட்டுங்க பாருங்க. இது எல்லா இடத்தையும் இருக்கு. நோம்பலா புதுசா கல்யாணம் கட்டுறாங்களுக்கு புதுசா கல்யாணம் கட்டுறாது. அதான் பல பண்ண முடியாது. இது என்னடா இது பேர்லாம் வித்தியாசம் கிடக்கு. இது எங்க பஸ் வந்து வாஷ்ரூம் இல்லையா? எப்படி வாதில பஸ் வந்து வாஷ்ரூம் இல்லையா? இந்த காருக்கு டொய் ஒன்று இருக்கு. வளர்ச்சியில் எடுத்து ஆரம்பி 2040 ஏனே. இப்போ எனக்கு நிறைய நாளாவா ஒரு ஆட்ட கேளியை கொண்டு இருந்தது. இப்படியான கடற்கரைகளில் கேளியை கொண்டு இருந்தது. சரியோ இப்போ வளர்ச்சியில் அடிங்க டொய் ஆரீங்க. சரி சொவியை கொண்டு வந்து தருவோம். ஏதோ கேட்கதான் உடனே இப்போ வந்து டொய் இருக்கு. சரியோ ஸோ சில டைம் வந்து ஒரு 3 டொய் தருவாங்க. சரியா இப்பெல்லாம் உண்டு தந்துடுவாங்க. பொறுமை கூடி தானே. இப்போ பலன்ஸ்லண்டா இந்த ஒரு டொய் தருவாங்க. இது எவ்வளோ ஒரு டொய்? 5 ரூபா. அப்போ 2 தருவியல் 10 ரூபாய் தானே தர நீங்கள். ஓகே 90 ரூபா 10 ரூபாய் இல்லைன்னா 2 டொய் தருவாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? 20 டொவியை கொடுத்து போட்டு என்னையும் 20 டொவிக்குரிய சாமான உங்களுக்கு தருவீங்க. அது எங்களுக்கு தெரியா? அப்போ நீங்கள் யாரதை நாங்கள் வாங்குறதா பை? நான் அப்புறம் என்ன செய்வோம்? அங்கரப்பட்டி ஒன்று தந்து விட்டு அதுக்குரிய சாமான் இதுப்போம் ஈஸியானே. இப்போ என்ன இந்த எப்படி நாங்கள் ஜூஸில் அடித்து கரைச்சி தந்து சரி நாங்கள் ஒரு லேவலனை போட்டு ஒரு விலையொண்டை பேஜ் போட்டு தருவோம். என்ன இல்லை உண்மையானே அது ஒரு நியாயமான கேள்வியான எங்களுக்கு கேள்வி கொஞ்சம் பயிற்சிடுங்க நீங்கள். ஆ உங்களுக்கு வந்தீங்க அப்போ கேளுங்க மக்களே. அப்போ கடையில் வந்து நீங்கள் இப்பெல்லாம் இந்த இலங்கையில் வந்து நீங்கள் சாமான் வாங்கணும்னு சொன்னால் வந்துட்டு காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. பண்டம் மாற்று முறை கேள்விப்பட்டீங்களா? ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறது வந்து இப்போ இலங்கையில் வந்து நாங்கள் இப்போ நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க.
நீங்கள் டொவியை கொடுத்து டொவிக்கு பெறுமதியான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். பாருங்கள் எவ்வளோ விஷயம். இப்போ இதை கொடுத்தீங்கடா அங்கே கொடுக்குறீங்க. அப்போ அங்கே விலை எவ்வளவு? 1200 அப்போ 1200 வேறு என்னென்ன பொருட்கள் நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ வெளிநாட்டிலேருந்து யாரும் ஜாமான் போட்டால் விற்கிறதுல அவங்களுக்கு ஈஸி, கழிச்செல்லாம் வந்து விற்கிறது எவ்வளோண்ணே சரியான விலைக்கு தரலாம். இப்படி சிஸ்டம் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? நல்ல வியாபாரம் ஆகுனே. இல்லை பொய் இல்லை, நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். இல்லை உண்மைதான், யோசிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் மனசுக்கு யோசிச்சு நீங்கள் ஒன்று உருவாக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான்ட்டு ஓகே, பேலன்ஸ் வாங்கியாச்சு. அது எவ்வளோ? 260 260. அப்போ நாங்கள் வெளிக்கிடுவா சந்தோஷம். வீட்டை போதா நாங்கள் இப்போ நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரோம். நான் இன்னொன்று எடுத்துடா பை. இதுக்கு எடுத்துடா காசு. மோர் பார்த்தேலா மறந்துட்டே பார்த்தேலா. அதெல்லாம் கேட்டிப்பீங்களா? அப்போ 130 டொவி 2 வரலாம் பார்த்தா இந்த இதுக்குள்ள லோக்கா கிடக்குடா, அந்த இதில் கிடக்குடா. 130 120 கொடுத்து வரேன். டொவி கொடுத்து தச்சியானே இந்தா டொவியை தந்துடுறாங்களா? 20 கொடுத்துறாங்க. 10 ரூபாய் டொவி தான் பார்த்தேன் டக்குனு கையோடனே. அப்போ நீ டொவி தாங்க நான் அப்புறம் சாமாங்கண்டா. இப்போ 2 டொவி வந்து வேறு. அப்போ அந்த காசு இல்லாட்டி நமக்கு டொவியை கொடுத்து போய் நம்ம வாங்கிட்டு போகலாம் நம்ம. சரியா? என்ன டொவி இருந்தாச்சு நாங்கள் தார டொவி நீங்கள் வாங்குவீங்க. 5 ரூபா இருந்தாச்சு இருக்கிற டொவி அறியும் வேற கடையில் இருந்து பண்ணி தர மாட்டோம். சரிண்ணா பாய், நாங்கள் வேறு கடையிலேருந்து வாங்கி தர காசை நீங்கள் வாங்குறீர்கள். என்ன அந்த காசை வாங்கி போட்டு வேறு கடையிலேருந்து வந்த காசை வாங்கி போட்டு எது கம்பெனி ரூல்ஸ். சரி, இதை புரியும். நல்லபடியாக வியாபாரம் பண்ணிங்கன்னா சரி, சந்தோஷம். போயிட்டு வரேன் வேணா. சந்தோஷம் வேணா. மகளே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த போகிறதீவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தண்ணி கூடிய இடம். இப்போ பாருங்க லைனில் ஃபுல்லாக கடை இருக்கு. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் வாங்கிட்டோம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய குரலும் இப்போ வந்துட்டுனேன். திருப்பி தந்துட்டார் கடவுள் எடுத்துட்டு. குரல் இந்த காய்ச்சல் இந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குரல்லாம் வந்து கமைப்பு இருந்தது. இப்போ பாருங்க எவ்வளோ அழகா இந்த குரல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வரல, இன்னும் கொஞ்சம் வரணும். முதல்ல இந்த ரேடியோவில் வந்து நீங்கள் சொன்ன மட்டும் மக்களே, நான் இதோ 12 மணிலேருந்து சரியோ ஒரே நாளில் 2 ரேடியோவில் வந்து 2 ப்ரோக்ராம் செஞ்சுருக்கேன் மகளே. சும்மா மாதிரி யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ரேடியோவில் வந்து கேச்சிருப்போம். இதோ 12 மணி தொடங்கி விடிய காலையில் 5 மணி வரைக்கும். இந்த காலையில் தங்க சூரியனே அந்த பாட்டு தானே, அதெல்லாம் நாங்கள் ப்ளே பண்ணுவோம். அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. உண்மையிலேயே நாங்கள் அந்த ரேடியோவில் வேலை செஞ்ச அந்த காலம் வந்து ஒரு கொஞ்ச காலம் வேலை செஞ்சாலும் அது வந்து ஒரு பொன்னான காலம், மறக்கலாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஃபீல்டில் வந்து வேலை செய்யும். யூடியூப்ங்கிறது வந்து நமக்கு பிடிச்ச ஃபீல்டு தான். என்ன அதுவும் சந்தோஷம் தான். முதல் கதையா அம்மா அந்த காதில் வந்து அப்படியே ஹெட்செட்டை வந்து அடிச்சிடுவாங்க. அடித்தா நம்ம குரல் அந்த மைக்கில் அந்த கொடுக்குற அந்த பேஸ் அது கேட்கக்குள்ள வார அந்த குரல் சத்தம் இருக்குதானே. 103.4 103.6 என்ற சூரிய நிலவரிசனோடாக விடிய இரவு சூரிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்காங்க. நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டக்களப்பு பழகாமத்தை சேர்ந்த சனுஷ்கன் இணைந்திருக்காங்க. தன்னுடைய அம்மா அப்பா தன்னுடைய குடும்ப உறவுகள் எல்லோருக்கும் சேர்த்து காதலன் திரைப்படத்திலிருந்து இனிமையானது ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா சனுஷ்கன் உங்களுக்காகவும் பாடல் வரும். நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் தொடர்ச்சியாக தொடர்பு கொள்ளுங்கள். 0112367444 என்ற இலக்கத்தை நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா எங்களோடாக நீங்க கதைத்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். அதையும் தாண்டி நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் SOR டைப் செய்து SMS ஊடாகவும் நீங்கள் உங்களுடைய குறுஞ்செய்திகள் கவிதைகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொள்கின்றோம். பேசி வந்ததுன்னா வரண்டாதுன்னு எவ்வளவு காலம் அதெல்லாம் பேசி அதெல்லாம் அந்த ஒவ்வொரு அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் வந்து அந்த உற்சாகமான அந்த குரல்ல விளங்க வேண்டாம். அப்ப அந்த கதைக்குள்ள சொல்லுங்க சனுஷ்கான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்க ஊர்ல என்ன மாதிரி மழையா வெயிலா எப்படி போகுது? அந்த அந்த கதையோட சிரிப்போட வரும். அந்த ஒவ்வொரு அந்த அசைவல் இருக்குதானே அதெல்லாம் இருக்கும். இப்ப நம்ம ஒரு உற்சாகமான ப்ரோக்ராமுக்கு சூரியன் நடந்திருக்கிறோம். சூரியனுடைய விடிய இரவு சூரியன் எப்படி வந்து கிடைக்கல அது அந்த உற்சாகமா இருக்கும். இப்ப 12 மணிக்கு இந்த இரவு நேரங்கள்ல ஹோட்டல்ல என்ன பானம் மூடிக்கொண்டு இருக்கார்கள். அவங்களாம் வந்து நம்ம நிகழ்ச்சி கேட்டா நித்து வரக்கூடாது. அந்த 12 மணி 3 மணிக்குள்ள
ஏன்னா நிறைய நைட் ஹோட்டல்ல வந்து நிகழ்ச்சி கேட்டுருப்பாங்க, இரவு நேர அந்த கடையில் வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த குரல்ல வந்து ஒரு பேஸ், குரல்ல வந்து ஒரு உற்சாகம் வந்து கொண்டிருக்குல்ல. அது எப்படின்னா 103.4 103.6 என்ற சூரியன் அரசனோடாக விடிய சூரிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் அந்த 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 மெட்டில் போய் கொண்டிருக்கும். அது எப்படின்னா இப்படி ஓடி இறங்கி ஏறி போகும். அது அப்படின்னா அந்த இந்த அப்படின்னு கேட்டு கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பண்ணியிருங்கள். அந்த 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 பேஸ் வந்து கொண்டு போகணும். இதே ஒரு 3 மணி அப்புறம் வந்து அவங்க வேலையெல்லாம் முடிச்சு நித்திர தூங்குற அந்த நேரம் தானே. அப்போ ஒரு கவிதையா அது வந்து ரீங்காரம் நிகழ்ச்சின்னு நான் செஞ்சேன். நான் பேர் வந்து பாவிக்கலாமான்னு தெரியல. அது நான் பொதுவாக நல்லா தான் அவங்க ரீச் தானே சொல்கிறேன். இப்படி எல்லாம் வந்து ப்ரோக்ராம் செஞ்சுட்டு இதே மாதிரி இந்த விடிய சூரியன் ரீங்காரம் நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. ரீங்காரம்ன்றது வந்து அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அம்மா நிறைய பேர் தொடர்பு கொள்வாங்க, நிறைய கவிதைகள் வந்து அனுப்பி வைப்பாங்க. எவ்வளவு பேர் வந்து சந்தோஷமா நிகழ்ச்சி கேட்கிறாங்களோ அதே மாதிரி இந்த கவலையோட நிகழ்ச்சி கேட்கிறாங்களும் இருக்கிறாங்க. காரணம் என்ன, தங்களுக்கு பிடித்த காதலன் காதலி, கணவன் மனைவி இவங்களுக்கான வாழ்த்து வந்து செய்து சொல்ற எல்லாம் வந்து வடிவம் அனுப்புவாங்க. அந்த கவிதை எல்லாம் வரி அனுப்புவாங்க மக்களே. அந்த கவிதையெல்லாம் அந்த கவிதைகளை வந்து அந்த மென்மையா அழகான குரல்ல வந்து போகும். சூரியனின் ரீங்காரம் உங்கள் அனுஷனுடன் அந்த இடைக்குள்ள அந்த விளம்பரம் எல்லாம் போகும். அது மற்றாக்கள் எல்லாம் வந்து நம்ம அந்த வாய்ஸ் வந்து செஞ்சிருவாங்க. என்ன வேற வாய்ஸ் இல்லாமல் வந்து செஞ்சிருவாங்க. இடையில பிளே பண்ணோம்னா இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் செய்கிறேன்னு சொன்னால் நான் தான் அந்த ப்ரோக்ராம் செய்கிறேன்றதை வந்து நாங்கள் இடையிடையே மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறது. இடைக்குள்ள உண்ட பை சூரியனின் ரீங்காரம் 103.4 103.6 காற்றலைகளில் சூரியனின் ரீங்காரம் உங்கள் ஆர்ஜி அனுஷானுடன் அது அந்த கவிதை அந்த பாட்டெல்லாம் வந்து மெல்லிய பாட்டுதானே நம்பி. அதாவது என்னோட காதல் பாடல்கள் இதெல்லாம் அந்த டைமில் போடுற பாட்டெல்லாம் இந்த எனக்குமே அந்த இடைக்காலத்து பாட்டெல்லாம் பெருசாக தெரியாமல் அந்த ரேடியோக்கெல்லாம் போனது பிறகு இப்போ மறந்து இது ரேடியோக்கெல்லாம் போனது பிறகு பாட்டெல்லாம் அந்த ரசிக்க ஆரம்பிச்சுனா ஏன்னா எதனாலும் ஒன்று நம்ம தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ரசிக்க வலிக்கிட்டுரும். முதல்ல இந்த காலத்து அதாவது எந்த வயசென்னையோ அந்த காலத்தில் என்ன பாட்டு வந்துச்சோ அந்த பாட்டில் தான் வந்து கேட்போம். ஆனால் ரேடியோக்குள்ளே போனது கூட மட்டும் வந்து அந்த இரவுல செய்கிற அந்த ப்ரோக்ராம், மதியத்தில் செய்கிற ப்ரோக்ராம்லாம் வந்து உற்சாகமான பாடல் வந்து போடும். கிடைக்க வந்து நல்ல இந்த என்ன பொற்கால புதன் இருக்கு சூரியன் எஃப்எம்ல வந்து பொற்கால புதன்னு சொன்னால் அந்த பொற்கால புதல்ல வந்து கேட்குற பாடல்கள் அனைத்தும் வந்து மறக்க முடியாத அந்த பாடலாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா அந்த இடைக்காலத்து பாடல்கள், வெற்றியடைந்த பாடல்கள் எல்லாம் வந்து கூட இது பண்ணி போடுவாங்கல்ல, நல்லா இருக்கும். நீங்கள் சூரியனில் வந்து அந்த பொற்கால புதன் கேட்டு பாருங்க, வடிவான நல்ல பாடலாம் வந்து போடுவாங்க மக்களே, சட்டப்படி இருக்கும். அப்போ இந்த கவிதை ப்ரோக்ராம்ல வந்து அந்த காதல் ஃபீலான பாடல்கள்னு இப்படியான பாட்டு தான் வந்து கூட போடுவோம். அது மற்ற நிகழ்ச்சியில் வந்து கொஞ்சம் உற்சாகமாக போடுவோம். சரி, ஓகே. எனக்கு இந்த ரேடியோ கதையெல்லாம் கேட்ச மகளே சும்மா அப்படி ஏறி வரும், அப்படி சார் வந்து ஏறி வரும். எனக்கும் இந்த ஐடியா இருக்குது, அந்த மியூசிக் ப்ரோக்ராமில் வந்து ஸ்டேஜில் வந்து கதைக்கணுமெல்லாம் வந்து ஐடியா இருக்குது. அன்றைக்கு இந்த சுந்தரின் புதிய சுவரங்கள் சொல்லிட்டு அவங்களோட காய்ச்சிருந்தாங்களானே. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து மியூசிக் ப்ரோக்ராம் செய்கிறோம்னா அனுஷன் கண்டிப்பாக அவனை வந்து கூப்பிடுன்னு சொல்லியிருந்தாங்க. மேலே சந்தோஷம் கூப்பிட்டானே. நீங்களும் அந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு மியூசிக் ப்ரோக்ராம்லாம் இருக்குன்னு சொன்னால் எனக்கு கூப்பிடுங்க, வந்து செய்துடும். நீங்கள் காசுலாம் தர தேவையில்லைண்ணே, ஒரு அந்த தேவையில்லை. நாங்கள் இந்த திறமையை வந்து வெளிக்காட்டணுன்றதுக்காக வந்து செய்வோம். நல்லா செய்வனே இல்லையோ, ஆனால் நீங்கள் ரசிக்கக்கூடிய மாதிரி வந்து செய்வேன். ஏன்னா நல்லா செய்வனே இல்லையோ நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு ஆளாவது ரசிக்கக்கூடிய மாதிரி செய்வேன் மக்களே. சரி, ஓகே, சந்தோஷம். நிறைய விஷயங்களை வந்து கழிச்சிருந்தேன். யாருமே இப்போ அடுத்து வந்து அந்த ஹோட்டல் வாங்கியிருக்கோம்னு சொன்னதில் வந்து உண்மையில்லை மக்களே. அது வந்து ஒரு ஆட்கள் வந்து தெரியப்படுத்த சொன்னாங்கன்னு, ஒரு ஆளுக்கு வேலை தான்ப்பா, ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கும். அப்போ நாங்கள் அந்த ஸ்க்ரீனில் போட்டு அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, அந்த வேலைகள் வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க, வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஐயோ பாருங்க மக்கள், இந்த வேலை என்ன, ஆனால் ரிப்ளை பண்ணுவேன். நான் எல்லாரும் கமெண்ட் தான் பார்த்து கொண்டிருக்கேன், ரிப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் நித்திரம். நேற்றுலாம் வந்து நான் அந்த கழிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஆரோடைய கழிச்சிட்டுக்குள்ளேயே நித்திர போயிட்டேன் நான். அவ்வளவு இதாக அப்போ இது டயர்டாக இருக்குது. சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு தாருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்படுறேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் எல்லாரும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்னும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.